நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர். மார்க்கு 10:21. இன்றைக்கு வனத்து புனிதர் தூய அந்தோனியர் அவருடைய தினமாக கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடிட்டு வராங்க. இவரை குறித்து ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இந்த நான் பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புறேன். இவருக்கு வனத்து புனிதர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ஏன்னா இந்த வசனம் அவருக்கு மேல ரொம்ப ரொம்ப அதிகமாய் இவருடைய செவிகளில் எப்பவுமே தொனிச்சு கொண்டே இருக்குமா, உனக்கு உண்டானைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. அப்ப இது முடியுமா அப்படின் போது ஒரு கட்டத்துல என்ன செய்யறாருன்னா, எல்லாவற்றையும் தனக்கு உண்டானதா விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துறார். தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் கொடுத்துறாரு. வெறுமையானவராய் தன் 20 வயசுல என்ன செய்யறாருன்னா, கடுமையான தவத்தை மேற்கொள்றார். அடுத்து அந்த செங்கடலுக்கு பகுதியில பாத்தீங்கன்னாக்கா கொல்சீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில கடுமையான அந்த குகையில தவம் மேற்கொள்றாருங்க. தவம் மேற்கொண்டு இவர் என்ன செய்யற, கடவுளையே இவர் நினைச்சு வாழறார். ஒரு கட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது இரவெல்லாம் இவர் என்ன செய்வார்னா இந்த பரலோக வாழ்வை குறித்து சிந்திச்சு கொண்டே இருப்பார். அப்ப விடிய 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 இவர் சிந்தித்து கொண்டே இருப்பார். இரவெல்லாம் இவருக்கு ரொம்ப ஆண்டவரோட ஐக்கியமா இருப்பார், பரலோக வாழ்வை நினைப்பார். அதே நேரத்துல பொழுது வெடிஞ்சோன்னு இந்த சூரியன் உதயமாகல, அப்போ இவருக்கு கோபம் வரும். ஏன்னா இந்த சூரியன் வந்ததுனால என்னுடைய அந்த பரலோக வாழ்வு சிந்தனை எங்கேயாவது கலைந்துடுதே அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கு வருமா. அப்படியால இரவெல்லாம் கடவுளையே பரலோக வாழ்வுக்குரிய காரியங்களே இவர் சிந்திக்கிறவராக இருந்தார். ஒரு கட்டத்துல இவருக்கு அநேக சோதனைகள் பயங்கரமா வந்துச்சு. அந்த நேரத்துல அதையெல்லாம் மேற்கொண்டு அதுல இருந்து வெற்றி பெற்றவராய் நிற்கிறார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், கடவுள்கிட்ட கேட்டார், கடவுளே நான் இந்த மாதிரி கடுமையான சோதனை என் வாழ்க்கையில வந்துச்சு, அப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப கடவுள் சொன்னாரா, நான் மேல இருந்து நீ உனக்கு வந்த சோதனைகளை நீ எவ்வாறு வெற்றி பெற்றாய், அதை எதிர்த்து போர் செய்து போரிட்டு நீ வெற்றி பெற்றதை எண்ணி நான் உனக்கு மகிழ்கிறேன். அதனால உலகமெல்லாம் உன் புகழை நிச்சயமாய் நான் பறைசாற்றுவேன் அப்படின்னு கடவுள் சொன்னதா ஒரு மரபு திருச்சபை பாரம்பரியம் இருக்கிறது. அதனால்தான் கத்தோலிக்கர்கள் இந்த புனித அந்தோனியர் வழியாக இறைவனிடத்திலே மன்றாடுகிறத நம்ம பாக்குறாங்க. அதாவது இது இந்த ட்ரெடிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் செய்த ஒரு காரியம் என்ன என்றால், எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். தனக்கென்று ஒன்று வைத்துக் கொள்ளவில்லை. எப்பொழுதுமே இறைவனையே சிந்திக்கிறவராக இருந்தார். அதனால தான் அவர் வாழ்க்கையில வந்த சோதனைகள் எல்லாம் வெற்றியாக மாற்ற அவரால் முடிந்தது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே வருகிற சோதனைகளை வென்றெடுக்க ஜெபம், தவம் நம்முடைய வாழ்க்கையில துணையாக இருக்கும், அவசியமா இருக்க வேண்டுங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் நாங்கள் உண்மையே சிந்திக்கிறவராய் திகழ எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்.